வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா, சூப்பரான ஒரு எறா தம் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. உதிரி உதிரியான உண்மையாகவே அவ்வளோ அருமையான ஒரு தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா எறா பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, பெருஞ்சீரகம், பிரியாணியில் கடற்பாசி எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், அதை பொரிஞ்சு பார்த்தது. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த ஆனியன் தான். அதனால் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலராக மாறட்டும். அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. தீய விட்டுறாதீங்க, அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா கறிகினா டேஸ்ட்டாக மாறிடும். அதனால் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னாக்கா அந்த டேஸ்ட் இருக்கும். எறா பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ எறா எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள், சால்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எறா வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்தெடுப்போம். நம்ம அப்படியே போட்டால் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு போட்டோம்னு சொன்னால் ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து வறுக்கலாம் வாங்க. இது தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் பொரிச்சதுக்கப்புறமா இந்த மசாலா வச்சுருக்க எறா வந்து இதில் போட்டு நம்ம இதை வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து ஒரு வறுவலை எடுத்தோம்னா பிரியாணி வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரியட்டும். நம்ம ஒரு அடுப்பில் வெங்காயம் வதக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அதில் போடும்போது கரெக்டான டைமுக்கு வந்துடும். திருப்பி விடுங்க, நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா முருகெல்லாம் நமக்கு வறுபடும். எறாவில் இருக்க தண்ணியெல்லாம் வருது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து வதங்கிருக்கு. 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். அந்த பச்சை மிளகாய் போட்டு நம்ம தக்காளி பழத்தை போட்டுடலாம். வெங்காயம் கோல்டன் கலராக மாறிடுச்சு. தக்காளி எப்போயுமே பிரியாணிக்கு அதிகமாக போடாதுங்க. அதனால் நான் வந்து பாருங்கள் 2 தக்காளி போட்டுருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு கூட நான் புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். நம்ம புதினாலாம் போடும்போது அதை எடுத்து போட்டுடுறாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டே போட்டோம்னு சொன்னால் நம்ம சாப்பாடுலேயே அது மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா வதக்குங்க. பச்சை வாடையெல்லாம் போகட்டும். இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எறாவில் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போடுங்க, பார்த்து போடுங்க. நல்லா இந்த பச்சை வாடை சீக்கிரமாக போட்டும். நல்லா கொதிக்க வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. எப்படி கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் மேலே திறந்து வந்துட்டு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போடும். இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலாவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க எறாவை வந்து இதில் போடலாம்.
மசாலாவையும் இதில் எடுத்து போட்டுருங்க. தோசைக்கல்ல மாவு போடும்போது இருக்கிற மசாலாவும் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு இதில் கிளறி விடணும். மற்ற சிக்கன் பிரியாணியை விட எறா பிரியாணி வந்து ஈஸி தான். ஏன்னா நம்ம எறாவே நம்ம இது பண்ணிட்டு தான் போடுறோம், அதனால் நமக்கு சுகமானது வேலை தான். இப்போ நம்ம இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா போதும். நம்ம அந்த மிக்ஸி ஜாராக்கு கழுவி அதில் ஊற்றிக்கலாம். அதில் அந்த புதினா அதெல்லாம் இருக்க வரைய நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போது தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அரிசி போடணும். கொஞ்சம் தூக்கில் இருந்தாலும் ஓகே தானே, நம்ம அரிசி போட போகிற வரையா ஓகே தான். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் உப்பு காரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே தான். இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து 1/2 கிலோ பிரியாணி அரிசி போடுறேன். இப்போது அரிசி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள் அரிசி வந்து தண்ணிக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா போடுவோம். நம்ம முன்னாடி அரைச்சி போட்டுனாங்க, இப்போது ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. ஆனால் இறா பிரியாணி பண்ணும்போது எப்போயுமே நீங்கள் வந்து அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுட்டு போடுங்க ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் நமக்கு இதுமாரி ஆகும். நம்ம இப்போ இதை வந்து தம் போட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரான எறா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆவி பறக்கிற வழியாக அவங்களுக்கு அப்படி இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். 5 நிமிஷம் தம்மில் விட்டால் 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். உதிரியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. அடியே பிடிக்கல பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா ரைஸ் எப்படி இருக்குன்னு